உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, ஜோதிட ஆர்வலர்கள், ஆரம்ப நிலை ஜோதிடர்கள்லாம் எனக்கு அழைத்து இந்த மாதிரி பரிவர்த்தனை யோகங்கள்லாம் சொல்லுங்கள் சார், அப்போ தான் எங்களுக்கு புரியும். இந்த பரிவர்த்தனை யோகங்கள் ஒருவர் வீட்டு வேலையை இன்னொருவர் பார்ப்பது, அந்த பாவாதிபதிகள் எங்கு இருக்கிறதோ அதன்படி தான் நடைமுறையில் இருக்கும். இது மாறாத உண்மை. புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆர்வலர்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பிளேலிஸ்ட் வேணுன்னா என்னுடைய நம்பர் 9842208655 இந்த எண்ணில் சென்மை பிளேலிஸ்ட்னு அனுப்புங்க. ஒரு 80-90 வீடியோஸ் இருக்கும், அனுப்பி வைக்கிறேன். வாருங்கள், ஜோதிடம் அறியலாம். ஜோதிடம் அறிந்த பின்னர் பலன் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் பலன் சொல்வதற்கு எனக்கு தடுமாற்றம் இருக்கிறது என்றால் வாருங்கள், என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து இணைஞ்சு பலன் சொல்லும் பகுதியில் என்னை இணையுங்கள்னு சொன்னால் வாரம் ஒரு செஷன் வைக்கிறேன். ஒரு 12 செஷன் ஜோதிடத்தை நான் கடந்த 1,00,000 ஜாதகத்துக்கு மேலே பார்த்துருக்கேன். அதை பார்த்து எந்த மாதிரி அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது, அது எப்படி நடந்தது, என்ன மாதிரிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க தயாராக இருக்கேன். அதுக்கு என்ன பேசிக் தெரியணும்னா, அடிப்படை ஜோதிடத்தில் கிரகங்களுடைய பார்வைகள், கிரக சேர்க்கை, கிரகத்தினுடைய குணங்கள், கிரகங்கள் எங்கு பகை, உச்சம், ஆட்சி, நீசம், இதெல்லாம் தெரிந்திருந்து பலன் சொல்லி இதில் வருமானம் ஈட்டப் போகிறேன் அல்லது ஹாபியாக சொல்லப் போகிறேன் என்றவர்கள் என்னுடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு வகுப்பில் இணையுங்கள்னு போடுங்க. வகுப்பு கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் ஒரு 1.5 மணி நேரம் ஜூம் மீட்டிங்கில் நாம் சந்திப்போம். இன்று 3ஆம் இடம் பரிவர்த்தனை யோகம். 3ஆம் இடம் என்றால் என்ன? தைரியம், வீரியம், முயற்சி, சகோதரம், அதே மாதிரி பீஜம், இது எல்லாமே 3. இந்த 3 கூடையவன் கெட்டிருக்கு. அது என்ன மாதிரி இருக்கும்? அது ஏற்கனவே பழைய பதிவில் சொல்லியாச்சு. 3இல் என்ன கிரகங்கள் இருக்கிறது, அது இருந்தால் எப்படி இருக்கும், தம்பி ஸ்தானத்தை எப்படி கெடுக்கும், அது சொல்லியாச்சு. இந்த 3ஆம் பாவாதிபதி 12 இதில் மாறி இருந்தால் எப்படி இருக்குங்கிறதும் சொல்லியாச்சு. இப்போது 3 கூடையவனும் மற்றபடி லக்னாதிபதியும் பரிவர்த்தனை ஆகியிருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இந்த பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடம் இதுதான் மெயினாக சொல்ல வரும். இப்போ 3 கூடையவன் யார்? இந்த வீட்டுக்கு அதிபதியை தெரிஞ்சு வச்சுக்கணும். 3 கூடையவன் சூரியன். அப்போ 3ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன். அவர் நல்ல வேகமான முயற்சிக்கு உண்டானவர், நேர்மையானவர், தைரியமானவர், முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார். இப்போ அவர் லக்னத்திலே இருக்கிறார். எப்படி இருப்பார் இவர்? நான் சொன்னது பூரா அப்படியே இருக்கும். நிர்வாகி, தைரியம், பயம் இல்லாதவர். இந்த லக்னாதிபதியே 3க்கு போயிடுச்சுன்னா இதுதான். தன் முயற்சியில், தன்னுடைய தேடலில், தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய என்றால் லக்னம். 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி. அப்போ தன் முயற்சியில் வெற்றி பெறக்கூடியவர், தானாக உணவை தேடக்கூடியவர், யாருடைய சப்போர்ட்டையும் எதிர்பார்க்காதவர், யார் கூடயும் ட்ராவல் பண்ணாதவர். அவர் தனக்குத்தானாகவே தன்னுடைய முயற்சியிலேயே மேன்மை அடைவார். புரியுதுங்களா? ரைட். இப்போ 3 கூடையவன் 2 கூடையவனோட பரிவர்த்தனை. 3 கூடையவன் சூரியன் 2ல், 2 கூடையவன் சந்திரன் 3ல். 3ம் 2ம் பரிவர்த்தனை. இது தம்பி. 2ஆம் இடம் தனம். தன் முயற்சியில் தனமே சம்பாதிக்கக்கூடியவர். 2 கூடையவன் 3ஆம் இடத்தில் தம்பிக்கும் கொடுத்து மகிழ்வார். புரியுதுங்களா? ப்ராக்டிக்கலாக அஸ்ட்ராலஜி எடுங்க. தியரிக்கலாக போனோம்னா பாடல்கள் பாடணும், கவி பாடணும், அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அது மாதிரி நடக்குதான்னா தெரியல. அதனால தான் நான் பழைய கால கவிகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜருடைய நூல்கள் எல்லாம் படிக்க ஆரம்பித்து, ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயா அவங்க புக்கெல்லாம் மனிதர்களுக்கு பலன் சொல்வது எப்படி, மனிதர்களோட நம்ம வந்து இணைந்து வாழ்வது எப்படிங்கிறத சொல்லி கொடுத்தது. அதெல்லாம் ஆர்வமாக படித்தேன். அதனால் அந்த 3, 2ம் பரிவர்த்தனை, 2 இன்வெஸ்ட்மெண்ட், 3 தம்பி. தம்பி வந்து ஒரு ஷேர் பண்ணி தரங்கிறாரு, தம்பி முயற்சியில் செல்வத்தை வர வைக்கிறாருன்னா பண்ணலாம். இப்போ 3ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்துலையும், 4 கூடையவன் 3ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை யோகம். என்னுடைய முயற்சி எங்கள் அம்மானால தான். எங்கள் அம்மானால எனக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்.
எனக்கு அப்பப்போ ஒரு மோட்டிவேட் பண்ணுறது எங்கள் அம்மா தான். சொல்கிறோம் இல்லையா, இதுதான் அது 4 3 பரிவர்த்தனை. அப்போ 4 அம்மா, அம்மாவுடைய முயற்சியில் வீடு, வாகனம் எல்லாமே எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ 4 3 பரிவர்த்தனை எனக்கு இல்லை, பட் எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. எல்லோரும் வந்து வீடு இப்படி கட்டுறாங்க, எல்லோரும் வீடு இப்படி இது பண்ணியிருக்கிறாங்க, கடைசி வரைக்குமே இந்த கூரை வீட்லேயே நம்ம இருக்கிறோமே, சின்ன வயசில் சொல்லுவாங்க. ஒரு மோட்டிவேட் பண்ணுறாங்க அவங்க, அந்த கூரை வீட்டிலே நம்ம இருந்திருக்கிறோம் அப்படிங்கும்பொழுது. இப்போ எங்கள் அம்மா இல்லை, ஆனால் நான் வந்து நல்ல 3 மாடி கட்டிடத்தில் இருக்கேன். யார் மோட்டிவேட் பண்ணுறது? 4 3 3 4 தன்னுடைய மகனை சான்றோன் ஆக்குவதற்கு அவங்க வந்து அவங்களுடைய அந்த முயற்சி வந்து அற்புதமாக இவனுக்கு ஒரு மோட்டிவேஷனை ஏற்படுத்தி அம்மாவுக்காகவே நம்ம அதை செய்யணுமோங்கிற எண்ணத்தில் வர்றான். புரியுதுங்களா? அது மாதிரி 3 5 சூரியன், 3 5 5 சுக்கிரன் 3. 5ஆம் இடம் முயற்சி எதை சார்ந்தது? நான் என்னுடைய பூர்வீகத்தில் ஏதாவது ஒன்று தொழில் ஆரம்பிக்கலாங்களா சார்? 3 எங்கே இருக்குது? 5 இருக்குது. பரவாயில்லையே, 5 எங்கே இருக்குது? 3லே இருக்குது. அப்போ அந்த இடத்துல போய் ஒரு போர் போடுறாரு, தண்ணி வருது, தண்ணியை வியாபாரம் பண்ணுறாரு, தண்ணியை போய் விவசாயம் பண்ணுறாரு, அதில் நல்லா விளையுது, வருமானம் பண்ணுறாரு. எப்படி? அதே தன்னுடைய மகன் தன்னுடைய முயற்சியில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை. சரி, 5ஆம் இடங்கிறது மகன். சரி, மகனை அனுப்பிவிடுவோம், மகன் மூலமான முயற்சியில் வெற்றி. நீங்கள் யாரை சார்ந்து நாம் வெற்றியை பெறலாம், யாரை சார்ந்து அவமானத்தை பெறலாம், இது 2 தெரிஞ்சுங்க. உங்கள் ஜாதகத்திலே இருக்குது. பரிவர்த்தனை யோகங்கிறது தான் இதுதான். அப்போ 3 5 பரிவர்த்தனை இருந்ததுன்னா பிள்ளைகளால் யோகம், தைரியம். அப்போ வந்து தைரியம் இல்லாமல் இருப்பான் பையன், வந்து சொல்லுவான் தைரியம், நீ கவலைப்படாதீங்கப்பா, நான் இருக்கேன். ஓ அப்படியா, கொஞ்சம் மனசுடைஞ்சு போயிட்டேன்ப்பா. அந்த 3ஆம் இடத்துல ஏதாவது தீய கிரகங்கள் இருந்திருக்கும். ஆனால் 3 5 பரிவர்த்தனை ஆகிருக்கிறது என்ன செய்யும்? பையன் பிறந்து வந்து அந்த 3ல் இருக்கக்கூடிய கெட்ட கிரகத்தினுடைய தாக்கத்தை குறைக்கும். இவன் உடனே எடுத்து சொல்லுவான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உட்காருங்க, பின்னாடி நீங்கள் உட்காருங்க, நான் வண்டியை ஓட்டுறேன். 5 3 பரிவர்த்தனையாக இருந்தால் அப்படி இருக்கு. எனக்கு இருக்குது. 3 5 பரிவர்த்தனை யோகம். அப்போது ஒரு காலகட்டங்கள் 18 19 வயசு ஆகும்போது ஷோல்டர் பெயின் வருது, கார் ஓட்ட முடியல, டிரைவர் போட்டு தான் போகணும். வேண்டாம்ப்பா, நான் இருக்கேன், நான் ஓட்டுறேன். 18ஆவது வயசு வந்தவொடனே லைசன்ஸை வாங்கினா 19லேருந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் பின்னாடி உட்காந்து இருக்கும்போது மகிழ்ச்சியோடு நினச்சிட்டு வர்றேன், ரைட்டு, நமக்கு 5 3 பரிவர்த்தனையாக இருக்குது, நம்ம முயற்சி தோற்றாலும் மகனால் வெற்றி. ஆக அந்த 3 6 பரிவர்த்தனை, இதுதான் விபரீத பரிவர்த்தனை, விபரீத ராஜயோக பரிவர்த்தனை. 6ங்கிறது ஆப்போசைட், எதிரிகள், வேலையாட்கள், அவங்களால நம்முடைய முயற்சி வெற்றி. நான் ஒன்று எடுக்கிறேன், ஒரு வெப்சைட் எடுக்கிறேன் ஆர்டரு, அதை உடனே 6 வேலையாட்களை வச்சு செய்கிறேன், அவங்க சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. அது என்னுடைய முயற்சியில் இன்னும் ஒரு 10 வெப்சைட் ஆர்டர் எடுக்கிறேன், அந்த 10மே அவங்க தான் செய்கிறாங்க, நான் எதுவுமே செய்கிறதில்ல. அவங்களுக்கு அப்படியே சம்பளத்தை கொடுக்குறேன், அழகாக வாங்கி என் கை மாற்றி விட்றேன், 80,000 அங்கே செலவாகுது, 1,10,000 பில்லை போடுறோம். இது 6 3 பரிவர்த்தனை, விபரீத ராஜயோகம். அதில் எந்த இதுவுமே ஃப்ரண்ட் எண்டும் தெரியாது எனக்கு, பேக் எண்டும் தெரியாது, நான் ஃபுல் ஸ்டாக்கும் படிக்கலை. இதுதான் 3 6 பரிவர்த்தனை. இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய விவரமே இல்லாதவங்கெல்லாம் பல தொழிலெலாம் பண்ணுறாங்க இல்லையா? அதெல்லாம் எப்படி அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா? ஜிடி நாயுடு மாதிரி இல்லை, வேறு யாரோ ஒருத்தங்க செய்கிறாங்க. 3 7 பரிவர்த்தனை. 7ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு வந்து மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகள், கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் மூலமாக இந்த நம்முடைய தைரியமும், மனைவியை கல்யாணம் பண்ணங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு தைரியமாக, நான் நிறைய பேர் சொல்ல 7 3 இவர் வந்து முடிவெடுக்க முடியாமல் இருப்பார், கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்கள் முயற்சி வெற்றியாகும்.
இது வந்து அப்படி இல்லை, 7ம் 3மே பரிவர்த்தனை. மனைவி மூலமாக இவர்கிட்ட ஒரு சரக்கு இருக்கும், அதை விற்பனை செய்யணும். மனைவி வந்து அதை நல்லா ப்ரமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்போது 7. அதனால் வந்து நம்முடைய முயற்சி பார்ட்னர், நண்பர், கணவன், மனைவி, மனைவி வழி, கணவன் வழி, உறவினர்கள், அவர்கள் மூலம் நம்மளுக்கு அற்புதமான நம்ம ப்ரமோஷன் கிடைக்கும். சார் 3ம் 8ம் பரிவர்த்தனை, இது நல்ல பரிவர்த்தனை. இது 3 ஒரு ஷேடோ பிளேஸு, 8 ஒரு ஷேடோ பிளேஸ். 3 8ம் திடீரென்று வரக்கூடிய, நம்ம முயற்சி செய்யாமலேயே ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறது. எப்படி? நாம் சேர்ந்து போனோம், அவர் நம்ம சேர்ந்து பூவோட நாறு மணக்கிறது மாதிரி ஒரு பெரிய வியாபாரத்தை பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு 1 கோடி ரூபா நண்பருக்கு கிடச்சிருக்கு. டப்புன்னு ஒரு 10 லட்ச ரூபா நீ வச்சுக்கப்பா, ஒரே நாளில் கிடச்சது தானே. இது 3 8 பரிவர்த்தனை. இவங்க முயற்சி இல்லாமலேயே திடீரென்று வரக்கூடியது. 8 என்றால் திடுதப்பென்று வரக்கூடிய சம்பவங்கள், திடீரென்று வரக்கூடிய வருமானங்கள், திடீரென்று வரக்கூடிய உங்களுக்கு வாய்ப்புகள், இதெல்லாம் 3 8 பரிவர்த்தனை. அதே மாதிரி 3 கூடையவன் 9ஆம் இடத்துல சார். 9ஆம் இடம்ங்கிறது என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய தகப்பனார், அவங்களால் எனக்கு முன்னேற்றம், மேன்மை. அப்பாவனால் எனக்கு என்னுடைய முயற்சி வெற்றி. நான் ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா பேரை தான் சொன்னேன். ஓ இவன் இன்னார் பையனா, ரைட், உனக்கு வேலை போட்டு தரேன். அப்பா 3 கூடையவன் 9இல் என்னுடைய முயற்சிகள் 9 கூடையவன் 3இல் இருந்ததனால் என் முயற்சிகள் அனைத்தையும் எங்கள் அப்பா அதை அழகாக செய்து கொடுத்து என் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் ஒளி ஏற்றியவராகவும் இருக்கிறார். 9 3 பரிவர்த்தனை, நல்ல பரிவர்த்தனை. ஒரு 3ம் 10ம் எப்படி சார் இருக்கும்? 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி, 10ஆம் இடம்ங்கிறது ஜீவனம், தொடர் முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கும். 3 10 தொடர்ந்து நீங்கள் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, கும்பராசிக்காரங்க ஒரு அக்கா மலேசியாவில் ஒரு 7 8 வருஷத்துக்கு முன்னாடி 410 ரெஸ்யூம் அனுப்பிட்டேன்யா, இது வரைக்கும் பதிலே இல்லை. கும்பம் ஒரு நிறுவனம் கூட என்னை கூப்பிடல. அப்போது 10ங்கிறது ஜீவனம், கர்மா. 3ங்கிறது அலைச்சல், முயற்சி. அதில் அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு பஸ்ஸு கண்டக்டர் எப்படி பஸ்ஸில் காலையிலேருந்து இத்தனை ட்ரிப்பு ஓட்டி எல்லாருக்கும் டிக்கெட்டை போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த அவருடைய வருமானத்தை மாதம் மாதம் என்றார் இல்லையா, அது மாதிரி தான் 3 10 அலைச்சல், அதிகமான எஃபோர்ட், இதெல்லாம். 3ம் 11ம் நாம் எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சிக்கும் அது கண்டிப்பாக லாபாதிபதியினுடைய தொடர்பில் இருக்குது. அப்போ நீங்கள் நல்ல முயற்சி, பையன் வந்துங்க நல்ல திறமைசாலி, அவன் நல்ல எஃபோர்ட் போட்டிருந்தானா நேரம் ஜெயிச்சிருக்கலாங்க. அந்த 3ம் 12ம் நல்ல பரிவர்த்தனை 11ங்கும் பொழுது அதனால் அவன் வந்து நல்ல பெனிஃபிட் அடைகிறான். இப்போ 12 கூடையவன் 3 கூடையவன் பரிவர்த்தனை, இது வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ். விரயம் 3ஆம் இடத்தில் மறைஞ்சு கிடக்கு, முயற்சி 12ஆம் இடத்தில் மறைஞ்சு கிடக்கு. எப்படி ஒரு லேண்டை வாங்கணும், அது பாட்டு கிணத்துல போட்ட கல்லாட்டு இருக்குது, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் விலை ஏறிக்கிட்டு இருக்குது, ஆனால் மறைஞ்சு கிடக்கு, கையில் காசு இல்லை. அப்போ 3 12 அப்படிங்கிறது நார்மலாக அது நோ ப்ராஃபிட் நோ லாஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு பார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நாளைக்கு 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். நம்ம அனுபவிக்கக்கூடிய சுகங்கள், வீடு வசதிகள், வாய்ப்புகள், இது எல்லாமே எந்த பரிவர்த்தனையில் இருந்தால் எப்படி இருக்குங்கிற வீடியோவில் மீண்டும் நம்ம பார்ப்போம். மேலான கருத்துக்கள் நீங்கள் கண்டிப்பாக அதில் எழுதுங்க. விரைவில் வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியும் உங்களுக்கு இதில் இடையில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.